சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது பிறந்தவன். மேலும் சக்தி உள்ளவன், துணிந்தவன். அவன் மேல் நம் மந்திர சக்தி வேலை செய்யாது போனதற்கு காரணம் அதுதான். அதனால் அந்த நாகினியை அடக்கி ஆள்வதற்கு வேறு ஒரு தந்திரம் வைத்திருக்கிறேன். அற்ப புழுக்களே, அது என்ன குருதேவா? இந்த பெட்டியை எடுத்துச் சென்று மாளிகையில் உள்ள நாகினியின் கையில் சேர்த்து விடு. ஜலகேண்டேஸ்வரர் பிரசாதம் என்று கூறி கொடுத்து விடவா? சொன்னதை செய்யாமல் கேள்விகள் கேட்காதடா அற்ப புழுவே. அவளுக்கு வேண்டியவர்கள் யாரோ அனுப்பியதாக சொல்லி கொடுத்து விடு. போ. அரே, நீ யாருப்பா? ஒண்ணு சொல்லாம உள்ள போயினே இருக்கே. அது ஒண்ணு இல்லப்பா, இந்த பெட்டியை லட்சுமி மாட்ட கொடுக்க சொல்லி எங்க கடமாதாரி கொடுத்து அனுப்புனாரு. என்ன இது? என்னமோ எனக்கு என்ன தெரியும், அம்மா தான் ஆர்டர் பண்ணி அர்ஜென்ட்டா வீட்டுக்கு அனுப்ப சொன்னாங்களாம். அரே, இது சென்டாவது பவுடராவது இருக்கும், நான் கொடுத்துறேன். தும் ஜாவ். சரி, மறந்துடாதப்பா, கையோட கொடுத்துரு. அச்சா. அம்மாஜி, ஓ சின்னம்மாஜி, எங்க இருக்கீங்கோ? ஏண்டா இப்படி கத்துற? கத்தலிங்க, இந்த பெட்டியை சின்னம்மா கிட்ட கொடுக்க சொல்லி யாரோ கடைக்கார அனுப்பி இருக்கான். அதுக்காக ராத்திரி நேரத்துல தூக்கத்தை கெடுக்கிறதா? சின்னம்மாஜி கண்டிப்பா வேணும்னு சொன்னாங்களா மேம் சாப். சரி, என்கிட்ட கொடு. அச்சாஜி. முத்து, சீக்கிரமா டாக்டர் கூட்டிட்டு வா. உடனே கூட்டு வந்துடுறாங்க. பெட்டிக்குள்ள இருந்து புகை வருது. அந்த பெட்டி இங்க எப்படி வந்தது? சின்னம்மா கொண்டு வர சொன்னாங்களா சாப். நான் தான் பெரியம்மா கிட்ட கொடுத்தேன். நானா? நான் அந்த பெட்டியை வரவழைக்கல. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அம்மாடி, நடிக்கிறத பாத்தீங்களா? நீ வேணும்னே அந்த பெட்டியை வரவழைச்சிருப்ப. எங்க அம்மா உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கிட்ட. நீ இந்த வீட்டுக்கு வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. என்னப்பா அது? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்க. நல்லவங்க மனசுல தான் இறக்கம் இருக்கும், இவர்கிட்ட எப்படி இருக்கும்? என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியல டாக்டர். திடீர்னு மாடிப்படியில இருந்து விழுந்துட்டாங்க. ஐம் சாரி மிஸ்டர் சேகர், இது என்ன வியாதின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. என்னங்க இது? மருந்து. இனிமே பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். வாங்க. நீங்க என்னென்னமோ சொன்னீங்களேம்மா, இப்ப சொல்லுங்க. டாக்டர் குணப்படுத்த முடியாததா அக்கா குணப்படுத்திட்டாங்க. இந்த வியாதிக்கு காட்டு மூலிகை தான் கரெக்ட். அது காட்டு வாசிக்கு தான் தெரியும். ஆமா, பாம்போட கால் பாம்புக்கு தெரியுங்கிற மாதிரி. நீங்க திருந்தவே மாட்டீங்க. எங்க அம்மாவுக்கு என்ன வியாதி லட்சுமி? ஏதோ விஷவாயு தாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். உன் வைத்தியத்தால எங்க அம்மாவை நீ குணப்படுத்திட்டேன். அந்த மருந்து உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இப்பதான் தயார் பண்ணேன். காட்டுல விளைந்தவதானேனா, மூலிகையில மருந்து தயார் செய்யறதுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். எதுவா இருந்தா என்ன, எங்க அம்மாவை நீ காப்பாத்திட்டேன். கொன்றுவிட்டு உன் வீட்டில் லட்சுமியாக இருக்கின்றவள் ஒரு நாகமோகினியடா அர்ப்பனே. லட்சுமி பாம்பா? அப்ப அத உடனே கொன்னுடுங்க சாமி. சேகரனுக்கு மருமகன் ஆயிடுவான். அது மகிமையுள்ள நாகம். கொல்வதற்கோ வீட்டை விட்டு துரத்துவதற்கோ அதன் சக்தி போனால் ஒழிய சாத்தியமில்லை. அந்த சக்தி எப்படி அழியும்? மானிட பெண்ணாக கர்ப்பம் தரித்தால் அழியும். அவளை குழந்தை பெற்று தரும்படி நீங்கள் வற்புறுத்துங்கள். அவ குழந்தையை பெற்று தர விரும்பலனா? விரும்பவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே வந்து என் மந்திரத்திற்கு கட்டுப்படுவாள். விரும்பினால் சக்தியை பறிகொடுத்து விட்டு என் தந்திரத்திற்கு கட்டுப்படுவாள். அவ எங்கேயாவது போய் என் பிரச்சனை தீர்ந்தா சரி. போயிட்டு வரேன் சாமி. அது சரி, உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாவது புத்தி இருக்கா?
பச்சைக்கிளி மாதிரி இருக்கிற என் மருமகளை பாம்புன்னு சொல்றீங்களே, அந்த கைக்காரி பாம்பா இல்லைன்னா தம்பி அவ்வளவு வீசியா எப்படி வளைச்சு போட்டுருக்க முடியும்? எனக்கு முதல்ல இருந்தே அவன் மேல சந்தேகமா. சரிதான், வாய் மூடுறி. பாம்பு எப்படி பொண்ணா மாறும்? இதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்ல. முன்ன உளுச்சிங்கிற நாகக்கண்ணி பொண்ணா மாறி அர்ஜுனன் பின்னாடி வரலையா, அதாட்டம் இது சேகர் பின்னாடி வந்திருக்கோம். அது புராண கால மாப்பிள. இப்ப அந்த மாதிரி நடக்கும்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். கண்ணால பார்த்தா நீங்க நம்புவீங்க. இந்த நாகக்கண்ணிங்க பௌர்ணமி வெளிச்சத்துல சஞ்சரிக்கிறதுக்காக பாம்பா மாறுவாங்களாம். அப்போ இன்னைக்குதான் பௌர்ணமி, இன்னைக்கு ராத்திரியே மறைஞ்சிருந்து பாப்போம். நாகராஜா, எந்த மானிட பெண்ணுக்கும் மாங்கல்யம் தான் முக்கியம். என் புருஷன் அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்கு போறவரே, அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீ துணையா இருந்து அவரை காப்பாத்தணும். ஏண்டி, இப்படிப்பட்ட ஒரு மகாலட்சுமியை பாம்புன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மூளையே இல்ல. என்னத்த எப்படி சொல்றீங்க? அவ மனுஷியா இருந்தா புருஷனை காப்பாத்த சொல்லி வேணதோட குழந்தை வேணும்னு ஏன் வேண்டல? குழந்தை பிறக்காத என்னமோ, குழந்தை பிறக்குமா இல்லையாங்கிறத டாக்டர் கிட்ட போய் பாத்துருவோம். வாங்க. நான் பாம்புங்கிற உண்மையை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொன்ன உனக்குதான் ஆபத்து. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். டாக்டர் சார், என் மருமகளுக்கு என்ன ஆச்சுங்க? உங்க மருமக கிட்ட எந்த குறையும் இல்லம்மா. உங்களுக்கு பேரம் பிறக்கணும்னா கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். லட்சுமி, கல்யாணம் ஆன எந்த பொண்ணு முதல்ல விரும்புறது தாயாகிறத தானம்மா. அந்த மாதிரி விருப்பம் நம்மள மாதிரி சாதாரண பொண்ணுங்களுக்கு தாமா இருக்கும். அப்ப இவ உன்ன மாதிரி பொண்ணு இல்லையா? ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்தாங்கறியா? இவ பெரிய ரதின்னு தானே தம்பி ராணிய வேண்டான்னுட்டு இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் ஆன அடுத்த மாசமே முழுகாம இருக்கிறது 7 தலைமுறையா இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் லட்சுமி. இதே என் பொண்ணு மட்டும் இந்த வீட்டு மருமகளா இருந்தா இந்நேரம் குழந்தைய பெற்றிருப்பா. இப்ப அதெல்லாம் எதுக்குமா? நீ விரும்பாதால் தான் கர்ப்பம் உண்டாகலைன்னு டாக்டர் சொன்னார். ஏன் விரும்பல லட்சுமி? குழந்தை பிறந்தா தான் அழகு குறைஞ்சிடும்னு பயப்படுற போல் இருக்கு. குழந்தை இல்லாத வீடும் கோயில் இல்லாத ஊரும் சுடுகாட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஏமா லட்சுமி, நீ எனக்கு ஒரு பேரனை தரணும். அந்த குழந்தையோட சத்தத்துல நம்ம வீடு நிறைஞ்சி இருக்கணும். அவனோட மழல பேச்ச கேட்டு சந்தோஷப்படணும்னு இந்த வயசானவ துடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. என்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற? காரணம் என்னம்மா? காரணம் அது சொல்ல முடியாத காரணம் ஏதாவது இருந்திருக்கும். ஒண்ணும் இல்ல. இந்த வீடு குழந்தைங்களே இல்லாம குட்டிச்சவரா போகணுங்கிறத அவன் விருப்பம். அப்ப இந்த வீட்டுக்கு வாரிசே இல்லாம செய்ய போறாளா? என்ன இது கலாட்டா? குழந்தை பிறக்கிறப்ப பிறக்கும், அதுக்கு இப்ப என்ன? அதுக்கு இப்ப என்னன்னு நீ சொல்லிட்டா சரியா போயிடுமா? அம்மாவுக்கு பேர குழந்தை வேணுங்கிற ஆசை இருக்காதா? எங்களுக்கு மட்டும் மருமகனை கொஞ்சணுங்கிற ஆசை இருக்காதா? அது சரி, உனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசையே இல்லையா? உனக்கு வாரிசு வேண்டாமா? வேண்டான்னு யார் சொன்னாங்க? உன் பொண்டாட்டி தான் சொன்னா. தனக்கு ஒரு புள்ள பெத்துக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லையா? நீ ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டு இருக்க. லட்சுமி அப்படி சொல்ல மாட்டா. நான் சொல்லிருக்க மாட்டா. ஆனா அவ மனசுல உள்ளது என்னன்னு நீயே போய் கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன லட்சுமி, அவங்க சொல்றது உண்மைதானா? பெண்மையின் முழுமையே தாய்மை அடைகிறதுல தான் இருக்கு. என் மனைவிங்கிறதுனால சொல்லல. நீ ஒரு குழந்தைக்கு தாயானாதான் உன் கௌரவம் உயர லட்சுமி. என்னங்க? அம்மா லட்சுமி, நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சப்ப ஒரு தேவதையே நடந்து வந்ததுன்னு நினைச்சேன். தங்க விக்கிரமாட்டம் ஒரு புள்ளைய பெத்து எங்க எல்லாரோட ஆசையை நிறைவேற்றுவேன்னு சந்தோஷப்பட்ட. உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் மகனுக்கு ஒரு குழந்தைய பெத்து தராம எங்களை நீ ஏமாத்திடாதம்மா. என் வம்சத்தை வளர விடுமா. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். அத்தை, மாங்கல்யத்தை கொடுத்த புருஷனோட இன்பத் துன்பங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக உங்க மருமகளை ஆனேனே தவிர நிழல் கொடுத்த மரத்தை வேரோட வெட்டி எறியறதுக்காக இல்ல. என்ன ஆசீர்வாதங்க அத்தை. உனக்கு ஒரு குறையும் வராதுமா. நாகராஜா,
உன் கருணையால எனக்கு கிடைச்ச சக்திகள் கர்ப்பம் தரிக்கிறதுனால போயிடும்னு தெரிஞ்சாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால இந்த முடிவை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த மந்திரவாதியை அழிச்சு என் பழிய தீர்த்துக்கிறதுக்கு இனி எனக்கு இருக்கிற ஒரே துணை என் புருஷன் கிட்ட இருக்கிற தைரியம் தான். என் வாழ்க்கையோட லட்சியம் நிறைவேறணும்னு என்னை ஆசிர்வதிங்க. ரோமதாமினி, காமதாயினி, மகாபூத மகிழேஸ்வரி, கருணை புரிவாய் கபால மாலினி, கற்பக காமினி, சர்ப்ப சர்ப்போபவ சர்ப்போபவ. போ, உனக்கு எதிரி இல்லை. இந்த பௌர்ணமி நிலவொளியில் விளையாடுகின்ற ஒரு பாலகனை கடித்துக் கொன்று விடு. ஒரு பாலகனை கொல்வது எதற்காக குருதேவா? அந்த மந்திர சர்ப்பம் பாலகனை கொன்றால் அவனை கொன்றது மானிட உருவில் இருக்கும் நாகமோகினி என்று நம்பி மக்கள் அவளை கொன்று விடுவார்கள். ஆஹா, என்ன தந்திரம், என்ன தந்திரம்! ஜெய் ஜலகண்டேஸ்வரா, ஜெய்!